Good morning. Welcome to Unit 1, Session 6. Today we are going to see knuckle joint design. This is the 2D diagram of knuckle joint. Now let us see what are all the parts are in the knuckle joint in an animated video. This is the 3D diagram of knuckle joint. நக்கிள் ஜாயிண்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா எங்கெங்கெல்லாம் இந்த ஆங்குலரான இடத்துல நாம் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா செயினில் இந்த மாதிரி ஷேக் ஆகிற இடத்துல அதையும் ஒரு டைப் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட்னு சொல்லலாம். இங்கே இந்த ஸ்டேரிங் வீல் யூஸ் பண்ணுற இடத்துல, அப்புறம் யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம், அதாவது ஆங்குலராக மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி இடத்துலேருந்து சாஃப்ட் மூலிமா பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா அதுக்கு நாம் இந்த நக்கிள் ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நக்கிள் ஜாயிண்ட்னுடைய மெயின் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஐ ராடு ஒன்று, ரெண்டாவது ஃபோர்க்குன்னு இருக்கிறது வந்து டபுள் ஐ ராடுன்னு சொல்லலாம். பாருங்கள், 2 ஐ மாதிரி இருக்குல்ல, ஹோல்ஸ் வந்ததுன்னா அது ஃபோர்க் எண்டு. சிங்கிள் ஹோல் இருந்ததா அது வந்து சிங்கிள் ஐ ராடு. அதுக்கடுத்தது நக்கிள் பின், அப்புறம் காலர் அண்ட் தென் ஸ்ப்ளிட் பின். நக்கிள் பின், காலர், அப்புறம் ஸ்ப்ளிட் பின். ஸோ இதுதான் வந்து மெயின் 4 parts of not main, all the parts of knuckle joint. This is the design of knuckle joint. 2D diagram நம்ம திருப்பி பார்க்கலாம். இது வந்து என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். பீனா வந்து டென்சைல் லோடு ஆக்டிங் ஆன் த ரோடு அந்த ராடு. டி வந்து டயாமீட்டர் ஆஃப் ராட், D1 diameter of pin, D2 outer diameter of eye, T1 thickness of fork, small t thickness of single eye, then sigma t permissible tensile stress, sigma c permissible crushing stress, and tau permissible shear stress. ஸோ அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்ததாக நம்ம நக்கிள் ஜாயிண்ட் வந்து ஒர்க் ஆகும்போது, ரன் ஆகும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபெயிலியர்னால் உடையிறது, டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்து டிசைன் பண்ணணும். அது என்னென்னங்கிறது இப்போ வரிசையாக வரும். பாருங்கள், ஃபெயிலியர் ஆஃப் ராடு டியூ டு டென்சைல் ஃபோர்ஸ். 2 சைடு நடக்கக்கூடிய இழு விசைனால் இந்த மாதிரி ராடில் இந்த மாதிரி 4 இடத்துல வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ஃபெயிலியர் ஆஃப் நக்கிள் பின். இந்த நக்கிள் பின் நடுவில் நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அது வந்து இந்த மாதிரி வந்து 2 இடத்துல வந்து பிரேக் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ எண்டு. இது பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ்லாம் அந்த இடத்துல உடையும். அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ இன் ஷியர். அப்படின்னா ஷியரிங், இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுனால குறுக்கு வெட்டாக உடையும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உடையும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா இந்த மாதிரி வந்து
ஐ எண்ட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது வந்து க்ரஷிங்கில் சுற்றும்போது ஏற்படக்கூடிய க்ரஷிங்னால் ஃபெயிலியர் ஆகும். அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் எண்ட் இன் டென்ஷன் என்னது, இழுவிசைனால் இந்த மாதிரி ஃபோர்க் எண்டில், அதாவது டபுள் ஐ எண்ட் இருக்குல்ல, இது இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து கட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ்னால், டியூ டு சியர் ஸ்ட்ரெஸ்னால் அதே ஃபோர்க் எண்டு வந்து மேலே இங்கேயும் சியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால இப்படி கட் ஆகும். அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் எண்ட் டியூ டு க்ரஷிங்னால் வந்து கட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அனிமேட்டட் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் வந்து நக்கிள் ஜாயிண்ட்டில் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சம் மூலிமா நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஃபார்முலாவும் இந்த சம் தான் வந்து நக்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும் வந்து உங்களுக்கு கேட்பான். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம்மா படிப்போம். A knuckle joint is to transmit a force of 140 kN. Allowable stresses in tension, shear and compression are 75, 65, 140 respectively. Design the joint. That's all. அதாவது என்னென்னா ஸ்லீவன் காட்டுற மாதிரி தான், எவ்வளோ ஃபோர்ஸு அல்லது எவ்வளோ லோடு வந்து ஆக்ட் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய அலவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மூணும் கொடுத்துட்டோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம நக்கிள் ஜாயிண்ட் வந்து டிசைன் பண்ணணும். அப்புறம் அப்படியே அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு 8 ப்ரொசீஜர் இருக்குது, அதே மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிவன் டேட்டா எழுதியிருக்கிறோம். ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டோம், 140 கிலோ நியூட்டனில் கொடுத்தோன்னா அதை நம்ம நியூட்டனுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ நியூட்டனுக்கு மாற்றும்போது 140 × 10⁻³ நியூட்டன். அடுத்து அலவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு 75 Nm², allowable stress shear stress 65 Nm², and allowable compressive or crushing stress வந்து 140 Nm². ஸோ இப்போ சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் ஆஃப் தி ராடு வந்து கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் ஆஃப் தி ராடுக்கு ஃபார்முலா D = நம்ம ஸ்லீவன் காட்டரில் கண்டுபிடிச்சோம் அதே ஃபார்முலா தான், √4 × P/π சிக்மா T டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ வேல்யூ எல்லாத்துக்குமே தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டயாமீட்டருக்கு 48.75 mm கிடைக்குது. அது வந்து நம்ம ரவுண்டடாக 50 mmன்னு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலாஸ். D1ன்னா எவ்வளோ இருக்கும், D2ன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலாவில் D ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ எல்லாம் கிடச்சிரும். D1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா Dக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ D நம்ம 15 கண்டுபிடிச்சிருக்கோம், தேர்ஃபோர் அந்த 50 இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஐ, D2ங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 × டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்ஃபோர் 2 × 50 100. அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் பின் ஹெட் வந்து D3ங்கிறது என்ன இருக்குன்னா 1.5 D, that is equal to 1.5 × 50 75 mm. Thickness of IT small t வந்து 1.25 × D, that is equal to 1.25 × 50 is equal to 62.5 mm. Thickness of fork small t1 is equal to 0.75 D is equal to 0.75 × 50 போட்டால் 37.5 mm வருது. அதே போல் thickness of the pin head T2 0.5 D. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூலாம் கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நக்கிள் ஜாயிண்ட்டினுடைய
எதுவும் சேஞ்ச் ஆகாது. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது அப்படியே வந்து நம்ம டைமென்ஷன் வச்சு ஒவ்வொரு அளவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர் ஆஃப் நக்கிள் பின் பை டபுள் ஷியர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் 3 ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஃபெயிலியர் ஆகணும். அடுத்தது 2 டென்ஷன் ஃபெயிலியர் அண்டு 2 க்ரஷிங் ஃபெயிலியர். ஸோ 3 ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுவும் டபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ், 2 டென்ஷன், 2 க்ரஷிங். இப்படி ஞாபகத்தை வச்சிட்டிங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நக்கிள் பின் டபுள் ஷியர்னால், ரெண்டாவது வந்து பாருங்கள் சிங்கிள் ஐ ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ இன் டபுள் ஷியர், இதுவும் ஒரு ஷியர், 2 ஷியர் ஆச்சா. மூணாவது பாருங்கள் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் அண்ட் இன் டபுள் ஷியர். ஸோ 3 ஃபெயிலியர் வந்துடுது. அடுத்தது 4வது ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அதே தான், சிங்கிள் ஐ டியூ டு டென்ஷனு. 5வது வந்து ஃபோர்க் அண்டு டியூ டு டென்ஷன். 6வது வந்து ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ இன் க்ரஷிங்கு. அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் இன் க்ரஷிங். ஸோ இதில் ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பார்ட்ஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, சிங்கிள் ஐ எண்டு பார்ட் ஒன்று, ஃபோர்க் எண்டு ஒன்று, இதுதான் வந்து மெயின் பார்ட்டு. இந்த மெயின் பார்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மெயின் பார்ட் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். டிசைனிங் ஃபெயிலியர் ஆகிற இடத்த எடுத்துக்கிறோம். இப்போ டென்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. எங்கே சிங்கிள் ஐ எண்டில் ஒன்று ஃபெயிலியர் ஆகுது, இன்னொன்று ஃபோர்க் எண்டில். மறுபடியும் டென்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிங்கிள் ஐ அண்டு ஃபோர்க்கு. க்ரஷிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி சிங்கிள் ஐ ஃபோர்க்கு. ஸோ எல்லாத்துலேயும் இந்த 2 பார்ட்லேயும் என்னென்ன டென்ஷனில் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் மட்டும் என்ன வருதுன்னா, 1வது மட்டும் நக்கிள் பின் வந்துடும். அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. அதை விட்டுனா மீதி எல்லாமே வந்து சிங்கிள் ஐ அண்டு அடுத்தது ஃபோர்க் எண்டு, அதில் எந்த டென்ஷனில் ஃபெயிலியர் ஆகுது அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து லோடு பை ஏரியா. லோடு பை ஏரியாவுக்கு இது டபுள் ஷியர் அப்படிங்கிறனால இந்த 2ஆல் நாம் முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால தான் 2 × π/4 d1² அப்படின்னு வருது. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ கிடைக்குது. அதை என்ன பண்ணுறோன்னா அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணணும். இங்கே இது எல்லாமே வந்து என்ன கண்டுபிடிப்போம்னா, நம்ம இன்டியூஸ்டு ஃபெயிலியர்னால் செக் பண்ணுறோம். அதனால் எல்லாமே இன்டியூஸு தான். அதான் ஒரு டவ் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாரு. டவ் ஐனா இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது நமக்கு, 2 × லோடு தெரியும், d1 கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 35.65 Nm/mm² கிடைக்குது. இது வந்து கொடுத்துருக்கிற பர்மிஷபிள் ஆர் அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்குது. அதனால் ஹென்ஸ் த டிசைன் இஸ் சேஃப். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அளவுகளெல்லாம் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ இன் டபுள் ஷியர். இந்த இடத்துல இங்கேயும் டபுள் ஷியர் அப்படிங்கிறனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து லோடு P டிவைடட் பை எல்லாத்துக்குமே இந்த d2 - d1 வந்துடும் இன்ட்டு Tங்கிறத வந்து எல்லாத்துக்குமே வரும். இந்த 2 வந்து எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று 2வது ஸ்டெப்புக்கு என்னென்னா 2ன்னு வரதுனால 2 2 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. ரெகுலராக வரக்கூடிய 2 ப்ளஸ் அந்த 2வதுங்கிறனால 2 2 வரும். எப்படின்னா லோடு டிவைடட் பை 2 × d2 - d1/2 இன்ட்டு T. ஸோ இதான் வந்து 2வது ஸ்டெப்புக்கான ஃபார்முலா. அதில் 2 2 கேன்சல் ஆகிரும். தேர்ஃபோர் அப்படியே எல்லா வேல்யூம் நமக்கு தெரியும். d2 தெரியும், d1 தெரியும், திக்னஸ் தெரியும், லோடு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 44.8 Nm/mm² வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 44.8 Nm/mm².
அலோவபிள் அல்லது பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 65 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ அதை விட குறைவாக இருக்குது, லெஸ் தென் தி பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹென்ஸ் தி டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் தேர்டு வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் அண்ட் இன் டபுள் ஷியர். அதுக்கு ஃபார்முலா வந்து இதே போல் தான் வரும். மேலே இருப்பார் பி லோடு வந்துடுது டிவைடட் பை d2 மைனஸ் d1 இன்ட்டு 2 இன்ட்டு டி. இந்த எக்ஸ்ட்ரா அங்கே வந்து டிவைட் வர்றது மட்டும் இல்லை. ஸோ அப்போ அதுலேருந்து இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் எல்லா வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22.4 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வருது. ஸோ இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 22.4 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் விச் இஸ் லெஸ் தென் பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 65 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஹென்ஸ் த டிசைன் இஸ் சேஃப். ஸோ இப்போ 3 இடத்துல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஃபெயிலியர் ஆகுது. எங்கெங்கன்னா நக்கிள் பின்னில், ரெண்டாவது சிங்கிள் ஐ எண்டில், மூணாவது வந்து ஃபோர்க் எண்டில். தர்ஃபோர் அது எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுதுன்னா டபுள் ஷியர் ஆகுது. அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா. அடுத்தது ஃபோர்த்து என்ன ஃபெயிலியர்னால் டென்ஷன்னால், டியூ டு டென்சைல் ஃபோர்ஸ் அல்லது டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை d2 மைனஸ் d1 இன்ட்டு டி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வராது. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன பண்ணுறோம், 2 வந்து டிவைடில் வரும், ரெண்டாவதுக்கு வந்து 2 வந்து மல்டிப்ளையில் வருது, மூணாவதில் வந்து 2 வராமல் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலாவே தான் இதுக்கும் வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேல்யூலாம் தெரியும். 44.8 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வருது. இது இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை வந்து கம்பேர் பண்ணோன்னா வித்து பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட, இங்கே ஷியர்னு போட்டிருக்கு, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ பர்மிசபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து 75 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. ஸோ 44.8ங்கிறது வந்து லெஸ் தென் பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் 75 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். தேர்ஃபோர் டிசைன் வந்து சேஃப். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று வந்து டென்ஷனில் டியூ டு டென்ஷன் ஃபோர்க் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் அண்டு இன் டென்ஷன். அதுக்கு ஃபார்முலா வந்து இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை d2 மைனஸ் d1 இன்ட்டு t1 இன்ட்டு 2. ஸோ இதுக்கு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னா 37.33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு வருது. ஸோ இதுவும் வந்து என்னது டென்சைல் பர்மிசபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை விட குறைவாக இருக்குது, லெஸ் தென் பர்மிசபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ். தேர்ஃபோர் டிசைன் இஸ் சேஃப். அடுத்தது சிக்ஸ்த்து வந்து என்னென்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸால் சிங்கிள் ஐ, ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ இன் க்ரஷிங். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுக்கு வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் அல்லது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து லோடு டிவைடட் பை d1 இன்ட்டு டி ஈக்குவல் டு எல்லா வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 44.8 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு வருது. இது வந்து பர்மிசபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அல்லது பர்மிசபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட லெஸ் தென்னாக இருக்குது. தேர்ஃபோர் டிசைன் வந்து சேஃப். அதான் பாருங்கள், சிக்மா சிஐ அப்படின்னா இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு is equal to 44.8 Newton per mm squared which is less than permissible compressive stress sigma c is equal to 140 Newton per mm squared. Hence the design is safe. அப்போ டிசைன் வந்து சேஃப், குறைவாக வந்திருக்குது. அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் எண்ட் இன் க்ரஷிங். ஃபோர்க் எண்டு வந்து க்ரஷிங்னால வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். சிக்மா சிஐ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பி டிவைடட் பை d1 into t1 into 2 is equal to 140 into 10 to the power 3 divided by 50 into 37.5 into 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா 37.33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு வருது. ஸோ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா சிஐ இஸ் ஈக்குவல் டு 37.33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் which is less than permissible compressive stress sigma c is equal to 140 Newton per mm square. Hence the design is safe. ஸோ இப்போ நாம் கண்டுபிடிச்ச எல்லா டைமென்ஷன்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். டிசைன் பண்ணிவிட்டு அதையும் வந்து செக் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ செக் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்ச டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி டிசைன் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட்டு. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்லீவ் அண்ட் காட்டர் வரலைன்னா அதுக்கு பதிலாக நக்கிள் ஜாயிண்ட்டு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்டர் ஜாயிண்ட் இருக்குது. வெல்டர் ஜாயிண்ட் வந்து வெரி ரேர் கேசஸில் இது கேட்பான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். இந்த ஒரு சம் பாருங்களேன். A plate 100 mm wide and 12.5 meter thick is to be welded to another plate by means of two parallel fillet welds. The plates are subjected to a load of 50 kN. Find the length of the weld so that the maximum stresses does not exceed 56 Nm/mm². ஸோ வெல்டுனுடைய சைஸ் கேட்குறாங்க. வெல்டுனுடைய சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வெல்டோட தட் இஸ் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி வெல்டு. அப்போ அந்த எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து வெல்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய வெல்டுனுடைய லென்த்து கேட்குறான். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான்னு கிவன் டேட்டாவில் எழுதிக்குவோம். என்னென்ன கொடுத்துருக்கான், வித் ஆஃப் தி பிளேட்டு வந்து கொடுத்துட்டான் பி, அதை வந்து டினோட்டட் பை ஸ்மால் பி 100 mm. திக்னஸ் ஆஃப் த பிளேட்டும் வந்து கொடுத்துட்டான் ஹச்சுன்னு சொல்கிறது. இங்கே வந்து திக்னஸ் வந்து டினோட்டட் பை ஹச் ஸ்மால் ஹச் = 12.5 mm. அடுத்து லோடு இங்கே எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டான் 50 kN. ஸோ அதை நியூட்டனாக மாற்றிக்கிறோம். 50 × 10⁻³ நியூட்டன். அடுத்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே எவ்வளோ வருது ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டான். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு = 56 Nm/mm². சொல்யூஷன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியே தான். சைஸ் வேணும்னா ஏரியாவில் தான் இருக்கும், அளவு வேணும்னா அது ஏரியா ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வெல்டோட ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா கேபிட்டல் A = என்னென்னா 2 × 0.707 × H × L. இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம தேவையான டைமென்ஷன் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஏரியாவுக்கு ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா இப்போ லென்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஹச் தெரியும், ஏரியா வந்து நமக்கு தெரியாது, ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சியர் ஸ்ட்ரெஸ் = லோடு பை ஏரியா. ஸோ லோடு பை ஏரியானா ஸ்ட்ரெஸ் = லோடு பை ஏரியா. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டான் கொஸ்டினில், அண்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துட்டான் கொஸ்டின்லேயே. ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, லோடு இருக்குது, தேர்ஃபோர் அதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏரியா = என்னன்னு வருதுன்னா 17.675 × L in mm². ஸோ ஏரியாவுக்கு வந்து என்னென்னு வருது 17.675 L அப்படின்னு நமக்கு ஏரியா ஃபார்முலா கிடைக்குது. ஸோ அப்போ அதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லோடுக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும், ஏரியா வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ தெரியும். ஸோ இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லை மட்டும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 50.5 mm. ஸோ இதிலேருந்து நம்ம லென்த் ஆஃப் த வெல்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி தான் ஃபார்முலா வரும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ வித் திஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.